ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா ஃபியூச்சர் எபிசோடில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாரதி வெண்பாட்ட சொல்கிறாரு, இன்றைக்கி ஈவினிங் நடக்கிற ஹேமாவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நீ கண்டிப்பாக வரணும் வெண்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. நான் கண்டிப்பாக வரேன் பாரதி அப்படின்னு வெண்பாவும் சொல்லிடுறாங்க. அடுத்ததாக கண்ணம்மாவோட அப்பா கண்ணம்மாவை பார்த்து பேசுகிறாரு. இன்றைக்கி ஈவினிங் நடக்கிற பர்த்டே பார்ட்டியில் ஹேமாட்ட அவளோட அம்மா யார் அப்படின்ற உண்மையை பாரதி மாப்பிள்ள சொல்ல போகிறாராமே அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணம்மா சொல்கிறாங்க, அதை நினச்சாதான்ப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவருக்கு ஹேமாவோட அம்மா நான் தான் அப்படின்ற உண்மை தெரிஞ்சிருச்சா என்ன தான் அம்மானு சொல்ல போகிறாரா, இல்லை வேறு யாரையாவது காமிச்சு இவங்க தான் உன்னோட அம்மானு பொய் சொல்ல போகிறாரா, என்ன பண்ண போகிறாரேன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பயப்படாத கண்ணம்மா, கண்டிப்பாக மாப்பிள்ளைக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும், ஒன்று தான் அம்மானு சொல்ல போகிறாரு. அது மட்டும் நடந்துச்சுன்னா ஹேமாவுக்கு அம்மா கிடச்சிருவாங்க, அதே மாதிரி லக்ஷ்மிக்கு அவளோட அப்பா கிடச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக ஈவினிங் வரணுமா அப்படின்னு கண்ணம்மாவோட அப்பா சொல்கிறாரு. நான் கண்டிப்பாக வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா அங்கேருந்து கிளம்புறாங்க. கடவுளே எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அடுத்ததாக சௌந்தர்யா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. அஞ்சலி இப்போது பாரதிகிட்ட கேட்குறாங்க, ஹேமாவோட பர்த்டேக்கு நீங்கள் ஏதோ ஸ்பெஷலாக கிஃப்ட் கொடுக்க போகிறீங்களாமே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அஞ்சலி, நீங்கள் யாருமே யோசிக்க முடியாத அளவு கிஃப்ட் அது அப்படின்னு சொல்கிறாரு. ஈவினிங் பர்த்டே பார்ட்டிக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. அண்ணம்மா லக்ஷ்மி கூட அங்கே வந்திருக்குறாங்க. ஹேமா கண்ணம்மாட்ட கேட்குறாங்க, கையில் என்ன டிஃபன் கேரியர் வச்சுருக்கிறீங்க சமையலம்மா அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு பிடிச்ச ரவா கேசரி செஞ்சு கொண்டு வந்துருக்கிறேன் ஹேமா அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. எனக்கு தோசை தான் பிடிக்கும் அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க. கேசரி என்னோட டேடிக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேடிக்கு உப்புமா மட்டும்தான் பிடிக்காது, ஆனால் ரவை கேசரினா அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேமா அந்த டிஃபன் பாக்ஸை வாங்கிட்டு இப்போ பாரதி கையில் கொடுக்குறாங்க. இது ஃபுல்லாக உங்களுக்கு தான் டேடி அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பர்த்டே கிஃப்டாக என்னோட அம்மா யாருன்னு காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்கள, அதுக்கு ரிட்டன் கிஃப்ட் இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வேணும் சொல்கிறாரு. டைம் ஆயிடுச்சு, கேக் கட் பண்ணலாமா அப்படின்னு கூப்பிடுறாரு. பாரதி இப்போது கேக் கட் பண்ண சொல்கிறாரு. ஹேமா அம்மா எங்கே டேடி அப்படின்னு கேட்குறாங்க. வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. அதை கேட்ட உடனே கண்ணம்மா ரொம்ப பதட்டமாக நின்றுட்டுருக்குறாங்க. பாரதி இப்போது ஒரு லேடியை கூப்பிடுறாங்க. அவங்க உள்ளே வராங்க. அவங்கள பார்த்த உடனே இதுதான் ஹேமாவோட அம்மாவா அப்படின்னு லக்ஷ்மி நினைக்கிறாங்க. ஹேமாவும் மனசில் நினைக்கிறாங்க, இவங்க தான் என்னோட அம்மாவா, இவங்கள தான் டேடி டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னாரா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஹேமாட்ட பாரதி சொல்கிறாரு, நீ ஃபஸ்ட்டு கேக்கை கட் பண்ணு, அதுக்கப்புறமா நான் எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹேமா லக்ஷ்மி ரெண்டு பேருமே இப்போது கேக் கட் பண்ணுறாங்க. உங்கள் சமையல் அம்மாவுக்கு கொடுக்கலையா அப்படின்னு பாரதி கேட்குறாரு. ஹேமா கண்ணம்மாவுக்கு கேக் கொடுக்குறாங்க. ஹேமா சொல்கிறாங்க, போதும் டேடி சஸ்பென்ஸ், எனக்கு இப்போவே அம்மாவை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதை நீ கொண்டு வந்துட்டியா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டை பார்த்து பாரதி கேட்குறாரு. கொண்டு வந்துட்டேன் பாரதி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கண்ணம்மாவுக்கு எதுவுமே புரியாமல் பார்த்துட்ருக்குறாங்க. ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை பாரதி கையில் கொடுக்குறாங்க. பாரதி அதை வாங்கி அந்த ரேப்பரை ஓப்பன் பண்ணுறாரு. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படின்னா, பாரதி காலேஜ் படிக்கும்போது ஹேமா அப்படின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்திருப்பாரு, அவங்களோட ஃபோட்டோ தான் அது. நல்லா பாரு ஹேமா, இதுதான் உன்னோட அம்மா அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. இறந்து போன உன்னோட அம்மாவோட ஃபோட்டோ இதுதான் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. உனக்கு உன்னோட அம்மா ஞாபகம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக வீட்டில் உன்னோட அம்மா ஃபோட்டோ எதையுமே நான் வச்சுக்கல அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. இவங்க உன்னோட அம்மாவோட ரூம்மேட், அவங்ககிட்ட கேட்டு தான் இந்த ஃபோட்டோவை நான் இப்போ வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னோட அம்மாவை நீங்கள் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் என்னோட அம்மா உயிரோடு தான் இருப்பாங்க அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் டேடி அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க. என்னோட அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஃபோட்டோவை காமிப்பீங்க அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல டேடி அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அம்மா இல்லை ஹேமா, அவங்க இறந்துட்டாங்க ஹேமா அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. அண்ணம்மா இப்போ சௌந்தர்யாவை பார்த்து முறைக்கிறாங்க. இப்போவாவது உண்மையை சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்கிற மாதிரி. சௌந்தர்யா எதுவும் பண்ண முடியாமல் கண்கலங்கி நிற்கிறாங்க. பாரதி ஹேமாட்ட சொல்கிறாரு, உங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கோ, இவங்க தான் உன்னோட அம்மா, அவங்களுக்கு கள்ளம் கபடம் தெரியாது, யாரையும் ஏமாற்ற தெரியாது, ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹேமா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தான் அவங்களோட உண்மையான அம்மா அப்படின்னு நினச்சி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்னை விட்டுட்டு ஏன் போனீங்க அம்மா அப்படின்னு சொல்லி அழுறாங்க. கண்ணம்மா ஹேமா அழுறதை பார்த்து ரொம்ப அப்செட் ஆகி நிற்கிறாங்க. ஹேமாட்ட போய் நான் தான் உன்னோட அம்மா அப்படின்னு சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கிறேனே அப்படின்னு நினச்சி கண் கலங்குறாங்க. யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து வெளியில் வந்துடுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.